இன்னையோட 21 நாள் ஆயாச்சுங்க. 21 நேற்று 20 முடிஞ்சிருக்கு. 20ல் மொத்தம் நேற்று எல்லாமே நான் சொல்லிட்டேன். நேற்று ஒரே நாய்குலா உறக்கம் இல்லை ஒன்றும் இல்லைங்க, சிறையாயிட்டுங்க. காலையில் 7 மணி 7:15 ஆகுதுங்க. நம்ம வந்து இனி மகாராஷ்டிரா பார்டருக்கு போகணும். இன்னொரு 100 கிலோமீட்டர் போனால் மகாராஷ்டிராவுக்கு போயிடலாம். மகாராஷ்டிரா பார்டர் ஸ்டார்டிங் போயிடலாம் அப்படின்னு சொன்னாவே ஸோ வந்து இனி இன்னும் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்க. நம்ம நேற்றுக்கு 130 150 கிட்ட வந்துட்டோம். அப்படி இப்படின்ட்டு சரியான வழி வேற. அதுவும் இல்லாமல் டிக்கி வேற சரியான வழிங்க, ஹீட்டு, சரியான வெயில், அதனால தான் வழி நினைக்கிறேன். நான் எனக்கு டவல் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம பபுள் அண்ணனுக்குங்க. நம்ம இனி அது எல்லாம் பேக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அண்ணன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பல்கில் சேவ் பண்ணது எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்ல, சின்ன பசங்க எப்படி சொல்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதனாலன்னா அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் கம்மி தர மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும். அங்கே இருக்க பல்க்கு போனீங்கன்னா வாழ்க்கை வறுத்து போயிடும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து எடுத்து பண்ணுங்கள். ஒரு பல்க்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பல்கில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வருத்தப்படுறாங்க. ஏதாச்சும் ஒரு பல்கில் எடுத்து தந்துடுவாங்க. பல்காக போகிறதே எனக்கு தெரிஞ்சு சேஃப்டிங்க. அப்போ தான் நைட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா நடந்து உறங்க முடியும். ஸோ வந்து வேறு நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம்னா உங்களுக்கு சேஃப்டி இல்லை, இதாகி போயிடும். ஏன்னா ஆனால் நேற்று பல்க்கு ஊற்றிக்கு 50 கிலோமீட்டருங்க, 35 கிலோமீட்டராவது இருக்குங்க. எப்பா ரொம்ப கஷ்டமாயிட்டு. சரி நம்ம வளவலன்னு பேசண்டா, ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. நம்ம வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோடனே அந்த அண்ணன் வந்து கூட்டாங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. சரி நம்மளும் அப்போ உங்களுக்கு தெலுங்கானா டீ எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு காட்டணும்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்துட்டேங்க. இங்கே தான் நைட்டு வந்து சாப்பிட்டு ஒரு ரொட்டி வந்து 50 ரூபா ஒரு ரொட்டி என்ன கொண்டு வராங்க தானே. தேங்க்யூ. எவ்வளோ பெரிய கிளாஸ்ன்னு பார்த்தீங்களா? நம்ம இப்படி வச்சா மூடிடும், அவ்வளோ பெருசு. இங்கே வந்து ரொட்டி 50 ரூபா, 2 ரொட்டி நேற்று நைட்டு சாப்பிட்டு. இப்படி நம்ம ரொட்டி திட்டுட்டு போகிற வழியில் போனோம்னா ஆசிரியர் தான் நம்மளுக்கு விட்டுருப்போம். சரி நம்ம வந்து இந்த டீயை குடிச்சிட்டு அடுத்தது ரைடை கண்டினியூ பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க இருக்குது, 1 இன்ச்சு தான் இருக்கும் கரெக்டாங்க பாருங்க. இவ்வளோ தான், ஒரு 1.5 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. 1.5 இன்ச்சு டீ கிளாஸில் நம்ம ஊர்லலாம் கம்மியாக ஊற்றுனா என்ன இப்படி ஊற்றுறே அப்படின்ட்டு கேட்போம், அடிச்சண்டை போயிடும். இங்கே வந்து தராத குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். இது 10 ருபீஸ். மொத்தத்தில் மல்லாக்க ஊற்றுனா கமந்து விழுந்துடும், அந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம பண்ணி குடிச்சிட்டு ரைடை கண்டிப்பாக நம்ம சொல்லி வீடியோ எடுக்கு. நைட்டு நம்ம ரைட் சைடு தாங்க அந்த பெட்ரோல் பல்கில் தான் தூங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நேற்று அந்த மலை இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குது பாருங்க மலை. அந்த மலையை கிராஸ் பண்ணி வர பட்சத்தில் தான் இருட்டிட்டு அப்புறம் எப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருந்து, கொஞ்சம் த்ரில்லாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்ல, ஏன்னா பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குது தெரியாது. நான் லொக்கேஷன் போட்டால் ஒழுங்காக வர மாட்டேங்க, பல்கை காட்ட மாட்டேங்க, அங்கே இங்கேங்குது காமெடி பண்ணி விட்டுங்க நேற்று. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அந்த த்ரில்லிங் வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நாங்கள் சாகசமாக பண்ணிட்டுருக்கேன், ஒத்தையிலுக்கு கஷ்டப்பட்டுறாங்க. நானே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆங்கிள் இல்லை, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போனால் அப்போ கேமரா இருந்துச்சு, அது யாருக்கும் தெரியாமல் வசமாக எடுத்து போட்டுடலான்னா அதுவும் மிஸ் ஆக்கியாச்சு. அந்த கிளிப்பு கலைஞ்சிட்டு நேற்று. ஏதோ என்னால் முடிஞ்சதுங்க இது. ஸோ வந்து இதுவே ஆக்சுவலாக இது எடுக்கிறதுக்கே கஷ்டம். அதை எடுத்து நைட்டு ஒவ்வொரு பல்காக போய் சேவ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி போடுறது அதோட எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் சடாருன்ட்டு என்ன இப்படி சொல்லி இப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, உங்களுக்காண்டி தானே பண்ணணும், வேறு யாருக்காண்டி பண்ணணும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிடலாங்க. இன்றைக்கி என்ன சாப்பிடுவோம், இன்றைக்கி என்ன நடக்கு, எந்த பிளேஸில் போகிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றாவே தட்டி விட்டுருவாங்க. மதியம் என்ன சாப்பிட்லாம், மார்னிங் என்ன சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. நான் இந்த பெட்ரோல் பல்கில் ஆக்சுவலாக தங்கியிருப்பேன். ஏன் இங்கே தங்கலைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உத்து பார்த்தோன்னா அவ்வளோ பசங்களாக இருந்தாங்க. சரி அப்போ ஓகே, பசங்க இருந்தால் அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டேன். இங்கே வந்திருந்தோம்னா எப்படியும் தாத்தாவாக இருந்திருப்பாங்க, நோன்னு இருப்பாங்க. சரி நம்ம இருந்தாலும் வருத்தத்தில் அடுத்த பல்க்கு போகணும். ஸோ வந்து பசங்களை பார்த்து பல்க்கு போகிறது ரொம்ப சேஃப்டி முக்கியம், நம்மளுக்கு நல்லது. இன்னும் பசங்களாக தான் இருந்திருக்காங்க, இருந்தாலும் அங்கே மணிக்கர் கணக்கில் குளிச்சேன் நேற்று, நல்லா இருந்துச்சு. இங்கே எப்படி குளிக்கால பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலையே. பாதி பல்க்கு இங்கேருந்து பேக் சைடில் என்ன ஊர், அந்த ஜில்லான்ட்டு ஒரு ஊர் சொன்னோம்லாங்க, அந்த சைட்லலாம் எப்படி சொல்ல பெட்ரோல் இருக்கலாங்க. பெட்ரோல் இங்கே பாருங்க, குளிக்கிறதுக்கே
பெட் பல்கில் பாத்ரூமே ஒரு பல்க்லேயும் இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக வச்சுருக்காங்க. ஐ மீன் எல்லாரும் தண்ணி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாலலாம். ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 150 கிலோமீட்டர் சொன்னேன். இது இந்த மாவட்டத்துக்கு பேர் ஏதோ சொன்னாவில் நேற்று வீடியோவில் வர சொன்னேன், மறந்துட்டு. சரி நம்ம இனி அப்படி போயிட்டு ஏதாச்சும் ஹிந்தி பாயெல்லாம் பார்த்தீங்களா, வண்டியில் போட்டு கொண்டு போயிடலாம். சவத்தை அப்படி பண்ணால் நம்ம மனசு கேட்காதுங்க. ஸோ வந்து ஒரு நாள் அது உண்மை ஜெயிக்கும்லா. பொய்யாவே போட்டுட்டு இருந்தா எப்படி? உண்மையான யூடியூபர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்லா. ஸோ வந்து நம்ம உண்மையை கடைபிடிப்போம், நேர்மையை போவோம் அப்படின்ட்டு பயணங்கள் தொடருது. ஒரு நாளும் சைக்கிளை தூக்கி வண்டியில் போட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஆனால் லாஸ்ட்டு அந்த யாத்தத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில நம்மளுக்கு. ஏன்னா அங்கே லடாக் மேலே ஃபுல்லாக யாத்தம் தான். அப்போ என்ன பண்ணலான்ட்டு அப்படி நான் வந்து வண்டியில் போட்டோம்னா அவங்களுக்கு வீடியோ போடுவாங்க, பயப்படாதுங்க. ஒரு 300 கிலோமீட்டர் தான், நான் என்னால் பிரச்சனை இல்லை, ஒன்றும் யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம இனி மதியம் எங்கே சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்கங்க. வியூவை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. சரியான இறக்கம், மழை பாருங்க வேற லெவலில் இருக்குதுங்க. அப்போ இந்த மலையில தான் நேற்று நம்ம வந்து மாட்டிட பார்த்தோம். இது மழை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா என்ன முடியலை. நேற்று இதே மாதிரி தான் வந்துட்டே இருக்கேன், பெட்ரோல் பல்க காணல, 30 கிலோமீட்டராக வந்துட்டே இருக்கேன், காணல ஒரேடியாக வந்துட்டுங்க. அப்புறம் கரெக்டாக கொஞ்சம் இருட்டிச்சு அந்த டைம் வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் சரியான இறக்கமாக இருக்குது. ஒத்த கீழே வர போகிறேன். ஸோ வந்து நான் உள்ளே வச்சுருவேன், உங்களுக்காண்டி தான் ஆன் பண்ணேன். நம்ம மாதிரி விபத்துக்கு உள்ளாயிரும். ஓகே, இனி நம்ம சாப்பாடு ஹோட்டல் எங்கே இருந்து கண்டுபிடிப்போம். காலையில் வயிறு பசி கறந்துச்சு, ஆல்ரெடி ஒரு 5 கிலோமீட்டர் சாப்பிட்டு. இன்னைக்கு மார்னிங் இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்துருவோம். மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, மலையை கிடக்கே மணி 9 ஆகிட்டுங்க. தெரியுதா? தெரில, 9 ஆகிட்டு. நம்ம இங்கே தான் இனி சாப்பிடணும். ஏன் இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம சாப்பிடோம்னா இங்கே தான் நார்மலாகிட்டு ரேட்டாக இருக்கும், ஃபுட்டாக இருக்கும். ஸோ லாங்லாம் வரும்போது இந்த மாதிரி ரோட்டோர கடையிலே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அவள் தான் ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் தோசை வாங்குவீங்க, அதுக்குள்ளே வந்து கிழங்கெல்லாம் வச்சு தருவாங்க. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லாட்டா பூரி வாங்குவோம். இன்னைக்கு தெரியல என்னது வாங்குவோன்ட்டு. பூரி, தோசை, இட்லி, சட்னி ஏதாவது வாங்குவோம். பாய் தோசை 1 பிளேட். தோசை நான் வந்து தோசை இப்படி தான் வந்து தோசை போடுவாங்க. இங்கே நல்லா உருளைக்கிழங்கு வச்சு உருட்டி தோசை எடுத்துருவாங்க. தோசை ஓடியும் சாப்பிடுங்க. என்னென்ன சட்னி நம்ம இதான் தோசை. இதுக்குள்ள உருளைக்கிழங்கு இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணிடுவோங்க. இந்த தோசை ஒன்று எவ்வளோன்னா 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. சரி சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததும் பெரிய மழை வந்துட்டுங்க. இது இனி எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு தெரியல, சரியான பெருசாக இருக்குங்களா. சரி நான் அதான் வீடியோ எடுக்கலான்ட்டு நல்லா பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து வீடியோ ஆன் பண்ணாங்க. இங்கே சிங்கம் புலிலாம் இருக்கு, போர்டு வச்சிருக்கு. பார்க்குறோமா புலியே, இல்லைன்னா கடிக்குதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ணிச்சுன்னா பார்க்கலாம் வீடியோலாம். ஆனால் இந்த மலையில் பார்த்தா சிங்கம் புலி இருக்க மாதிரியா இருக்கு. வெட்ட காடு மொட்டை தான் தெரியும், மரமே இல்லை மலையில். எல்லாம் காஞ்சி போச்சுங்க வெயிலில். அவ்வளோ தூங்க பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் தான் பச்சை பச்சையாக இருக்குது. ஆனால் அவ்வளோ அந்த இது சொல்லுவாங்கல்ல, என்ன மரம், இந்த மரம், அந்த மரம் நிலச்சிவாங்களாங்க. யாரு மறந்து போச்சா? ஐயோ, சரி ஏதோ ஒரு மரம் நிலச்சிவாங்கலாம். இனி ஃபுல்லாக இறக்கம் ஏத்தம் அப்படின்ட்டு வரோம். நான் இன்னும் சாப்பிடல, மணி 12:30 ஆயாச்சு. இனி எங்கேயாச்சும் போய் சாப்பிடணும். அப்புறம் எங்கே இருக்கோன்ட்டு தெரில. ஒரு 2 மணி வரை ரெஸ்ட் எடுக்கணும். சாப்பிடக்கூடிய இடத்த பார்த்துடணும்.
இந்த மலைக்குள்ளே எங்கே சாப்பிட முடியும் இன்னைக்கு? இந்த மலையை தாண்டினா ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாப்பா, நம்ம ஹோட்டலில் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன். சரிங்க, அப்படியே போகலாமாங்க. இனி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை மணிக்கு ஒரு பிள்ளைங்க இருந்துட்டு ரைடை வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. அந்த அண்ணன் தான் வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட லைட்டாக பேசுவோம். அண்ணா தேங்க்யூ. அதனால் எனக்கு கை சிம்பிள் கொடுத்தாச்சு. நம்ம ரூமெல்லாம் இருக்குது, ரூமுக்கு போனால் சூட்டு அடிச்சிருவாங்க. ரூமுக்குள்ள போடாய். சரி நம்ம இனி வந்து இதில் அப்படியே வசமாக படுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இனி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. இல்லையே ஏதோ பெரிய குடிகார மாதிரி ஆகி போனாங்க. அந்த மாதிரி தான் இருக்கேன். மூஞ்ச பார்க்க வர வர கருவாடாகி போயிடும்னு நினைக்கி பார்ப்போம். எல்லாரும் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப் நேம் வந்து ஆர்ஆர் ராபின். எஸ் எஸ். Instagram Jai Sri Ram. Instagram same. Instagram RR Rabin. RR Rabin. Jai Sri Ram. कहाँ से आया अभी? तमिलनाडु. तमिलनाडु की तेलुगु अच्छा है कोई लाइट का? हाँ? तेलुगु अच्छा है तेलुगु? No English. Tamil. Yes. First one. Yes. Thank you. Follow. Na return follow. No, I follow. No. Na return follow. No Telugu, no Marathi. No Telugu. Only Tamil, only English. What is their name? What is their name? What? What is their name? My name Rabin. Rabin Uttappa, Robin Hood. Tender rate. How much? சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவோம். அண்ணாக்கு பாய் எல்லாம் சொல்லிட்டு பாய். சரி பாப்போம். சரி நம்ம இனி கிளம்புவோங்க. நம்ம வந்து சர்வீஸ் ரோட்டில் தான் ஆக்சுவலாக வந்தோம். இங்கே நிழலாக இருந்துச்சுங்க. ஏன்னா அங்கே ரோடு ஃபுல்லாகவே வெயில், அங்கேருந்து பார்க்கவும் ஃபுல் வெயில். ஸோ வந்து சர்வீஸ் ரோட்டில் நான் இறங்கி அப்புறம் அந்தலாம் இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் இதில் எப்படி இந்த நிழலை பார்த்துட்டு இங்கேயும் ஒதுங்கிட்டேன். இப்போ பாருங்கள், மணி வந்து 3:30 ஆகுது. ஆனால் மண்டையை பழக்க மாதிரி வெயில். நம்ம காலைல ஒரு 60 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. 65 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 1 மணிக்கு ஒரு 40-50 போல் போயிடலாம். 110 கிலோமீட்டர் போயிடலாம். நம்பிக்கை தான் வைக்கணும். இந்த ஏற்றத்தை கடந்ததுக்கப்புறம் சமைக்கலான் இருக்கேங்க. சரியான ஏற்றம் பாருங்கள். வெயில் ஒரு சைடோடி அடிக்குங்க. அங்கெல்லாம் எப்படி வெயில் அடிக்குன்னு தெரியலையே. இங்கே மண்டையெல்லாம் பொழக்கு, அவ்வளோத்து வெயில். நம்மளுக்கு குளிர் பிரதேசம் எந்த நாள் வரன்னு தெரில. இந்த வெயிலுக்கு பயந்தே பறந்துட வேண்டியதாக இருக்குதுங்க பாதி இடமே. இனி இன்னும் 15 கிலோமீட்டரில் நம்ம வந்து என்ன இது சொன்னேன், மார்னிங் எதுவும் சொன்னேன்னா மறந்து போச்சு. 15 கிலோமீட்டரில் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். அங்கே போய் என்ன இடம்னு போய் பார்ப்போம். சரி நம்ம இனி நடந்தால் செல்லெல்லாம் பிடிச்சிருன்னா கொஞ்சம் மூச்சு தூங்கு. நம்ம அப்படி மேலே போய் ட்ராவலை கண்டினியூ பண்ணிடுவாங்க. மதியம் என்ன சாப்பிட்டோம்னா, நம்ம சத்தனோட தருவாங்க தெரியுமா, சாம்பார் மாதிரியே அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன். 60 ரூபான்ட்டாங்க. கொடுத்துட்டு பில்லை கொடுத்துட்டு வந்தாச்சு. கூட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி போகும்போச்சில் அப்படி மூஞ்செல்லாம் விசறது. எப்போ நம்ம இருக்க சேரு பிளாஸ்டிக் எல்லாம் இளவி விழுந்துடும் போல இருக்குதுங்க. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. நான் தண்ணி பிடிச்சிட்டு ட்ராவலுக்கு போவேன். பாட்டில் என்ன இருக்குதுல்ல, அந்த பாட்டிலில் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே தண்ணி ஹீட் ஆயிரும். நம்ம ஏதாச்சும் காப்பி ஏதாவது போடணும்னா வெயிலில் அங்கே இங்கே லாந்திட்டு வீட்டுக்கு போனால் காப்பி கொதிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வைக்க வெயில். சரி நம்ம போகலாம். இனி நைட்டு பார்ப்போங்க. இனி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், என்னாச்சு அப்படின்ட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம்னா வீடியோவில் அப்லோட் பண்ணுங்க. சரி பாய்ங்க, நைட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பல்க்கு தான் வந்து இங்கே பல்கில் தான் ஸ்டே பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குங்க. எப்படி சொல்ல, நல்ல வெயில், ஹீட்டு அப்படி இப்படின்ட்டு. நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டால் ஃபேன் கரண்ட்லாம் போச்சுன்னா வைக்காது தெரியுமா, அதே மாதிரி இங்கே வெயில் வெளியே வைக்க இருக்குங்க. இது வீட்டுக்குள்ளே போய் ஃபேன் போட்டு இருந்தாலும் சரியாகும் நினைக்கிறேன். காற்று இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொல்லனே தெரியல. அப்புறம் வந்து நம்ம பபிள்னா இங்கே இருக்குதுங்க.
பின்னாடி பார்க் பண்ணிட்டு நம்மள இங்கேயே வாங்க சொல்லிட்டாங்க. நம்ம இதில் ஏதாச்சும் பாய் விரிச்சு போட்டு இருந்தாலும் படுத்து தூங்கிட வேண்டியதான். இது இல்லை ஏதாச்சும் தூங்க வேண்டியதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம லடாக்குக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2600 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 20-25 நாளில் போய் ரீச் ஆயிரும். ஆனால் இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் தெரில. காய்ச்சல் மாத்திரை வேறு எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அதை காணல. இப்போ காய்ச்சல் மாத்திரை, மண்டகன மாத்திரை, தலதோஷ மாத்திரை எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே காணல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருந்துச்சு. இப்போ இங்கே லாங் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆகிட்டுங்க. சரி நம்ம இனி ரொம்ப டயர்டு நெய். ஸோ வந்து இனி நம்ம போய் படுத்து தூங்க தான் செய்யணுங்க. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ காலையில் வருவா எப்போ வரும்னு தெரியல. நெட்டு வேறு இல்லை, நெட்டு இங்கே கிடைக்க மாட்டாங்க. எப்போ வீடியோ போட்டாலுமே காலையில் தான் வரும். நைட்டு போட்டுட்டு அப்படி பார்ப்பேங்க 11:30 வரை அப்லோடே ஆகாது. ஏன்னா நிறைய எம்பி காட்டுங்க சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நைட்டு போல் லேட் ஆகி சில மார்னிங் ஒரு 5 மணி போல் எழும்புவாங்க. அப்போ வந்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. சரி நம்ம இனி நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 21 நாள் ஆச்சு. மொத்தத்தில் எத்தனை கிலோமீட்டர் நான் மேப்பில் லொக்கேஷனில் பார்க்கலங்க. நாளைக்கு சொல்ல நாளைக்கு உள்ள வீடியோவில். சரி நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்ங்க.